கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Romans chapter 5 verse 8. But God demonstrates his own love towards us in that while we were still sinners, Christ died for us. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Today's world, love often comes with conditions, but God's love is completely different. When we were weak, broken, sinful, Jesus Christ didn't walk away from us. The cross is the greatest demonstration of that love. இன்றைய உலகத்தில் அன்பு பெரும்பாலும் பல நிபந்தனைகளுடன் வருகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு முற்றிலும் வேறுபட்டது. நம்முடைய பலவீனத்திலும் உடைக்கப்பட்ட நேரங்களிலும் பாவியாக இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகவே இல்லை. சிலுவை என்பது அந்த அன்பின் மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், என் அன்பையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். தமது அன்பை நம்ம மேல அவர் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும்போது உலகத்துல உள்ள அன்பெல்லாம் பார்க்கும்போது சில கண்டிஷன்ஸோட பல விதமான எதிர்பார்ப்புகளோட வருகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் அன்பு அது எப்படிப்பட்டது என்றால், விலை மதிப்பு பெறாத ஒரு அன்கண்டிஷனல் ஒரு ட்ரூ லவ்னு சொல்ல போகிற ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு அன்பை கிறிஸ்து இயேசு நமக்காக காட்டினார் அல்லவா. நிறைய வார்த்தையினால அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசு வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, அவர் செயலிலும் வெளிப்படுத்தி தன் ஜீவனையை நம்மளுக்காக சிலுவையிலே கொடுத்தார். இந்த நாளிலே இந்த மிகப்பெரிய அன்பு, அவருடைய விலை மதிக்கப்படாத ஒரு பெரிய அன்பு நமக்குள்ள இருக்கிறபடியால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக அநேகருக்கு அந்த அன்பை நம்ம காட்டணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அவர் வேதத்துல சொல்லப்படுகிறது, while we were still sinners என்று. நம் பாவத்துல இருக்கும்போது, பாவிகளாக இருக்கும்போதும் அவருடைய அன்பு நம்ம மேல அதிகமாக, அவர் நம்ம மேல மிகவும் ஒரு இரக்கமும் ஒருக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சிலுவையில எவ்வளவோ பாடுகளை அவர் அனுமதித்தார். அவர் எவ்வளவோ இன்சல்ட் பண்ணி, அவரை மார்க் பண்ணி, அவர் மேல காரி துப்பி, அவளை பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில, பயங்கரமான ஒரு வழியில, ஒரு வேதனையில, அவ்வளோற்றையும் அவர் நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில சுமந்தார் என்று நம்ம ஒவ்வொருவரும் அதை விசுவாசித்து அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க வேண்டும். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், அவர் பாவமே இல்லாதவராக இருந்த போதிலும் ஏசாயா தீர்க்கதரிசி 53:12 இவ்வாறு சொல்லுகிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நான் ஒரு அன்வர்த்தியான பர்சன், இந்த கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியாக இல்லை என்று சொல்லி நான் ஒரு பாவியான பாவியாக மனுஷன் என்று நாம சொல்லி கொண்டிருந்தா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய அன்பு விலையேறப்பட்டுள்ளது. அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே நீங்க கர்த்தரிடத்துல வாங்க. அவர் ஒரு அன்புள்ள தேவன் என்று நீங்க இன்னைக்கு அறிந்து கொள்வீங்க. The cross is not just a symbol of suffering, it is a proof of love. He knows your failures and still choose you. He saw your sin and still died for you. Today remember, his love is forever. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய அன்பு அப்பா நீர் எங்க மேல வைத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தாவே. தகுதியற்ற எங்க மேல தகுதி பெற்றுகிற உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தாவே. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.